ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இப்போ 2025 4வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த 4வது மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். ஏன்னா இந்த 4வது மாதம் ஒரு ஆன்மீகமான மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான ஆன்மீகமான நாளானது தற்போது வருது. அதுதான் ராமநவமி. ஆக்சுவலி ஏப்ரல் 6ஆம் தேதி பங்குனி மாதத்துடைய நவமியானது வருது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமியில் தான் ராமர் அவதரித்தார். அதனால் இந்த ராமநவமி ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த ராமநவமி வரக்கூடிய அன்றைய அன்னைக்கு கிரக மாற்றங்களானது ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் சிம்ம ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலைவிதியை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ராமநவமியுடைய சிறப்பை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ராமநவமிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது. இந்த நவமிக்கு பல சிறப்புகள் இருக்குது. ராமநவமியுடைய சிறப்புகளும் இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன, அதை சொல்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள். ராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஸ்ரீராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீராமம் ஒழிக்கக்கூடிய இடத்தில் நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்கரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார். இதிலிருந்தே ராமநாமத்தின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட இந்த ராமநாமத்தை எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் ராமருடைய அவதார தினமான ராமநவமி நாளில் ராமரை போற்றி துதிக்கிறது, அவருடைய நாமங்களை உச்சரிக்கிறது ராமருடைய அருள் முழுவதும் கிடைக்கும். ராமநவமி அன்று ராமநாமம் சொல்லி வழிபட்டால் உங்கள் ராசிக்கு செல்வ வளம் பெருகும், குடும்ப ஒற்றுமை சிறக்கும், வெற்றிகளானது சேரும், கஷ்டங்களானது தீரும். இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஆக்சுவலி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முனிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்திர கமஸ்டி யோகம் நடத்தினார். யாகத்தின் நிறைவில் அக்னிதேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார். இதில் உள்ள பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பெரு கிடைக்கும் என வரம் அருளினார். அதன்படியே அந்த பாயாசத்தை தனது மனைவிகள் 3 பேருக்கு கொடுத்தார் தசரதர். அதன் பிறகு கோசலைக்கில் ஸ்ரீராமரும் மற்ற இருவருக்கும் லக்ஷ்மணன், பாரதன் மற்றும் சத்ருகுணன் ஆகிய 4 மகன்கள் பிறந்தனர். ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாதம் நவம திதி புனர்பூச நட்சத்திரம் அன்று. பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீராமநவமி பூஜையை அந்த நேரத்தில் மேற்கொள்வது சிறப்பானதாகும். ஸ்ரீராமபிரானின் அவதார தினமான ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 11:41 1:47 வரை ராமநவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுது. அந்த நேரத்தில் பூஜைகள்லாம் செய்யலாம். ஆக்சுவலி ராமரை விட ராமா நாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்வாங்க. இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது. பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம், ராம மந்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது என சொல்லப்படுது. ராமா என்றாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்று சொல்லலாம். அஷ்டாட்சரம், பஞ்சாட்சரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராமா என்ற 2 எழுத்து தந்துவிடும் என்பது ஒரு சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம். ராமா என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தாலும் 1000 முறை உச்சரித்த பலன் கிடைக்கும் என்பார்கள். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராமநவமி நாளில் ராமரை போற்றக்கூடிய வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 8 மந்திரங்களை உங்கள் ராசிக்காரங்க உச்சரித்திங்கன்னா ராமபிரானுடைய முழு அருளையும் பெற முடியும். ஸோ அது என்ன மந்திரங்கிறத இப்போ சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக.
ரெண்டாவது மந்திரம் ஸ்ரீ ராம ஜெய ஜெய ராமா. மூணாவது மந்திரம் ஓம் தசரதய வித்மஹே சதா வல்லாபாய தீமஹே தந்தோ ராம பிரசோதயா. அப்புறம் நான்காவது மந்திரம் அபதம் அபவர்த்தரம் ததரம் சர்வசப்தம் லோஹராம் பிரம்மம் ஸ்ரீராமம் புய புய நமஸ்கம். அப்புறம் ஐந்தாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராம. ஆறாவது மந்திரம் ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேசதே ரகுதந்தாய நாதையே சீதையே பதையே நமக. அப்புறம் ஏழாவது மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதயா ராமச்சந்திராய சகஜலனா வச்சுரஹாயாய ஸ்வாக. அப்புறம் எட்டாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெயம். இப்போ நான் சொன்ன இந்த 8 மந்திரமே ராமநவமி அன்னைக்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம். இந்த 8மே உங்களால் உச்சரிக்க முடியல அப்படின்னா 8வது மந்திரமான ஸ்ரீராம ஜெயத்தை மட்டும் இந்த நாளில் உச்சரிங்க. இந்த 1 உச்சரித்தாவே மீதி 7 உச்சரித்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த மந்திரங்களை மட்டும் உச்சரித்திங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீராம ஜெயமாவது மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ராம நவமியில் சொல்லுங்கள். அப்படி சொன்னிங்கனாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு என்ன மந்திரம் சொன்னால் நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ராம நவமிக்கு பிறகு உங்களுடைய தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தர்ம நெறிகளை மீறி யார் நடந்து கொண்டாலும் அதை பொறுத்து கொள்ளாமல் தட்டி கேட்க முற்படுவீங்க. இப்படி குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் அந்த தட்டி கேட்கக்கூடிய குணத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எச்சரிக்கையோடு செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க நான் சொன்னது போல் கவனமாக செயல்படுங்க இந்த டைமு. அப்புறம் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் காலதாமதமின்றி பணிக்கு செல்ல பழகுங்க. இதுக்கு முன்னாடி கூட காலதாமதமாக பணிக்கு சென்றீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இந்த ராம நவமிக்கு பிறகு கிரகநிலைகள் சாதகமற்று இருக்குது. இப்போ நீங்கள் சின்னதாக தவறு செய்தாலும் உங்களுக்கு உத்தியோகத்தில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் காலதாமதமின்றி பணிக்கு செல்ல பழகுங்க. இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் நேரலாம். மெயினாக உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை இந்த மாதம் கைவிடணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் இந்த ராம நவமிக்கு பிறகு சோம்பேறித்தனத்தை தகர்த்தெறியுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோம்பேறித்தனத்தால் உங்களுடைய லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சோம்பேறித்தனத்தை தகர்த்தெறிய பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஜவுளி தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர்லேருந்து இறக்குமதி செய்து அதில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம். அப்படின்னா புது யுக்திகளை கையாளலாம் என்பது சொல்லப்படுது. மற்ற தொழில்களில் இருக்கிறவங்க கூட இந்த மாதம் நல்ல லாபம் இந்த நவமிக்கு பிறகு பெறுவீங்க. ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனத்தை கைவிடணும் என்பது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் தலைவிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்கள் மகள் மற்றும் மகனது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட துவங்குனீங்கன்னா இந்த ராம நவமிக்கு பிறகு சக்ஸஸ் ஆகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக பண தேவைக்கு உங்களுக்கு நிறைய பூர்த்தியாகும். உங்கள் பண தேவைக்கேற்ப உங்களுக்கு பணம் கையில் சேரும். ஸோ முடிஞ்ச அளவு சேமிப்பு சீட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பொருட்கள் ஏதாவது தேவைப்படுவது வாங்கிக்குங்க. இது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு இந்த டைம் அதிக மதிப்பெண்களை பெற ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்ப்பது நல்லது. உடலில் அசதி ஏற்பட்டு விலகும். ஸோ அசதி ஏற்பட்டு விலகும்போது அதற்கேற்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான சில சவால்கள் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் நிறைய வீடியோ வரும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே போல் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
அதே போல் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி.